Hi students, 12th standard காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கு உண்டான லாஸ்ட் மினிட் ஸ்டடி மெட்டீரியல் டோட்டலாகவே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் ஜஸ்ட்டு 40 2 மார்க் தான். 3 மார்க் 30, 5 மார்க் 30. இதை நீங்கள் உங்கள் புக்கு எடுத்து இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ரெண்டுலுமே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஸோ இதில் உள்ளது மட்டும் படித்தா போதுமா சார்? கண்டிப்பாக இதில் உள்ளது மட்டும் படித்தா போதும். சரிங்களா? நமக்கு மொத்தம் 7 2 மார்க்ஸ், 7 3 மார்க்ஸ், 7 5 மார்க் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். அதில் உங்களுக்கு கம்பல்சரி ஒரே ஒரு கொஷின் மட்டும் கம்பல்சரியாக எழுத போகிறோம். அந்த இதுக்கு மட்டும் நீங்கள் இது கூட அடிஷ்னலாக நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்த கொஸ்டின் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. மற்றபடி எல்லா கொஸ்டினுமே மேக்ஸிமம் உங்களுக்கு இதில் இருந்து என்ன அப்படின்னா கவர் ஆகிரும். ஏன்னா இது எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ், கவர்மெண்ட்டில் எக்ஸாமில் ப்ளஸ் ஆஃபலி குவார்டர்லி எல்லாத்துலேயும் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் மினிட் ஸ்டடி மெட்டீரியல். சரிங்களா? ஸோ நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் படித்தாச்சா அப்படிங்கிற ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இதில் உள்ள கேள்விகள் கொஸ்டின்ஸ் ஏதாவது நீங்கள் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் தரவாக என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சிருங்க. விட்ட கொஸ்டினை படிச்சிருங்க. சார் இது வரைக்கும் நான் படிக்கவே ஆரம்பிக்கல சார், இனிமேல் தான் படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான மெட்டீரியல் தான் இது. இதில் உள்ள கொஸ்டின்ஸை மட்டும் என்ன செய்யுங்க அப்படின்னா தரவு பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னா 5 மார்க்கை தரவு பண்ணிடுங்க. ஏன்னா மொத்தமே உங்களுக்கு நான் 30 5 மார்க் தான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். 30 2 மார்க் தான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். சரிங்களா? 30 3 மார்க், 30 5 மார்க், 40 2 மார்க் தான் இருக்குது. ஸோ இதை மட்டுமாச்சும் அட்லீஸ்ட் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. இதை தரவு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை நோட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் புக்கு எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 3 மார்க்கை பொறுத்தளவுக்கு மேலாண்மை மற்றும் நிறுவனத்தில் இருந்து வேறுபடுத்துக. இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். டிஃபரன்ஷியேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ நான் இதில் கொடுத்துருக்க எல்லாமே முக்கியமானதான். இந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் நம்ம எதுவுமே நம்ம தனித்து பிரித்து என்ன அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா கேள்விகளுமே இதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் 3 மார்க்கில். சரிங்களா? அதுவும் இந்த கொஸ்டின் வந்து காளை மற்றும் கரடி இதுக்கு உண்டான அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி வந்து நிறைய எக்ஸாம் எழுதிருப்பீங்க, ரிவிஷன் எக்ஸாம். அதில் கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இருந்திருக்கும். ஸோ அதில் உள்ள கேள்விகள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டிஃபரன்ஷியேஷன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும், போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஃபரன்ஷியேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷன் கொஸ்டின்ஸ் நினச்சிடும் அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன். வெறும் 8 டிஃபரன்ஷியேஷன் தான். இந்த 8 டிஃபரன்ஷியேஷன் படிச்சிங்க அப்படின்னா அதிலிருந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக 3 டிஃபரன்ஷியேஷன் அதுலேருந்து உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்துடும். சரிங்களா? 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டோட்டலாகவே உங்களுக்கு 30 5 மார்க் தான். சரிங்களா? இதில் உள்ள எந்த 5 மார்க்கையும் நீங்கள் விட்டுட்டு படிச்சிடக்கூடாது. அதான் முக்கியமானது. சரிங்களா? ஏன்னா அது எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஒரு 3 கொஸ்டின் படித்தோம் அப்படின்னா அந்த 3 கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் வரும். அந்த மாதிரி கொஸ்டினாக தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அதில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த 5 6 7 இந்த 3 படித்தோம் அப்படின்னா 3லேருந்து ஒரு கொஸ்டின் நமக்கு எடுத்தோம் அப்படின்னா கன்ஃபார்மாக என்ன செய்ய போகுது அப்படின்னா வரப்போகுது. அது இந்த செபி கொஸ்டின்லாம் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்ப்பா. அடுத்தது அந்த 10 11 12 இதை படிச்சிங்கன்னா இதில் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கட்டாயம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்துடும். அடுத்ததாக 15 16 17 18 இந்த 3 படிச்சிங்கன்னா 3லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 20வது கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ கண்டிப்பாக அதை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 21 22 23 இந்த 3ம் ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. 24வது கேள்வி வந்து இந்த தொழில் முனைவோர் அண்டு அது கீழே 25வது கேள்வி மகளிர் தொழில் முனைவோர் சந்திக்கும் பிரச்சனைகள் வரும். இந்த 2லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும். சரிங்களா? அடுத்ததாக 26 27 28 30 கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. லாஸ்ட் கொஸ்டினாக 31வது கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக என்ன செய்யுங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. இதை படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் நல்ல மார்க் வாங்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.